ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ congenital skeletal limb deficiencies பார்க்கலாம். அதாவது அப்பர் லோவர் லிம்ப்லேயும் அப்பர் லிம்ப்லேயும் வர congenital deformities பார்த்தோம். இப்போ congenital skeletal சிஸ்டமில் வரக்கூடிய லிம்பில் வரக்கூடிய deficiencies பார்க்கலாம். They are deficiencies of a part or whole of the limb of a child birth. பார்ட்டும் இல்லை whole of the limb of the child birth அப்போ இந்த deficiency வர major part of the growth of the lower limb is contributed by distal femur and proximal tibial epiphysis the major part of the growth of the lower limb contribute பண்ணுது. Contribution of the proximal and distal physis to the longitudinal growth of the long bones is as follows. மோஸ்ட்டாக பார்த்தோன்னா proximal tibial epiphysis-உம் டிஸ்டலாக இருக்கக்கூடிய ஃபீமரும் ப்ராக்சிமலாக இருக்கக்கூடிய டிபியாவும் டிஸ்டலாக இருக்கக்கூடிய ஃபீமரும் ப்ராக்சிமலாக இருக்கக்கூடிய டிபியாவும் தான் வந்து எப்படி அதாவது நீ கிட்ட தான் வந்து மேஜர் ஆஃப் த லோவர் லிம்போட க்ரோத்துக்குமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனால் வந்து அப்போ வந்து ப்ராக்சிமல் டிஸ்டல் ஃபைசஸ் டு த லாஞ்சிடியூடல் க்ரோத் ஆஃப் த லாங் போன்ஸ்க்கு எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிப்பட்ட இந்த ப்ராக்சிமல் டிஸ்டல் ஃபைசஸ் அப்படிங்கிறத கீழ்கண்டவாறு நம்ம பார்க்கலாம். லோவர் லிம்ஸில் பார்த்தோன்னா இந்த டிஸ்டல் ஃபீமர் தான் வந்து 70% இருக்குது. ப்ராக்சிமல் ஃபீவர் பார்த்தோன்னா அப்போ 30% தான். அதேமாதிரி டிஸ்டல் டிபியா வந்து கொஞ்சம் தான், ப்ராக்சிமல் டிபியா தான் மோராக கான்ட்ரிபியூட் பண்ணது பார்த்தோம். ஸோ ப்ராக்சிமல் டிபியா 55%, டிஸ்டல் டிபியா 45% தான். அப்போ ஃபிபுலா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டிபியா மோரா கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதே மாதிரி ஃபிபுலாவும் மோரா தான், ப்ராக்சிமல் ஃபிபுலாவும் மோரா கான்ட்ரிபியூட் பண்ண 60%, டிஸ்டல் ஃபிபுலா வந்து 40% தான். அப்பர் லிம்ஸில் இதே மாதிரி எவ்வளோ பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா நீ கிட்ட தாங்கிற மாதிரி, அப்போது எல்போ கிட்ட தான் இருக்கும். சாரி, எல்போ கிட்ட கிடையாது. நீ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த அளவுக்கு இது வந்து ஷோல்டர் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ ஹியூமரஸில் பார்த்தோன்னா ப்ராக்சிமல் ஹியூமரஸ் 80%, டிஸ்டல் ஹியூமரஸ் வந்து வெறும் 20% தான். அதே மாதிரி ப்ராக்சிமலாக இருக்கக்கூடிய ரேடியஸை விட ஷோல்டரும் ரெஸ்ட்டும் தான் மோராக வந்து இந்த ஸ்கெல்டல் க்ரோத்துக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ ப்ராக்சிமலாக இருக்கக்கூடிய ரேடியஸ் வந்து 25% தான், பட் டிஸ்டலாக இருக்கக்கூடிய ரேடியஸ் தான் 75%. அதே மாதிரி டிஸ்டலாக இருக்கக்கூடிய ப்ராக்சிமலாக இருக்கக்கூடிய அல்னார் பார்த்தோன்னா ஏன்னா உல்ட்டாவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரேடியஸோட ஹெட்டும் அல்னாரோட ஹெட்டும் சேமாக இருக்காது, வேறு வேறு பொசிஷனில் இருக்கும். ஸோ டிஸ்டலாக இருக்கக்கூடிய ரேடியஸ் பார்த்தோன்னா 75% தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதே மாதிரி ப்ராக்சிமலாக இருக்கக்கூடிய அதனால வந்து 80% ரெஸ்ட்டு கிட்ட தான் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதே மாதிரி டிஸ்டலாக இருக்கக்கூடிய அல்னார் பார்த்தோன்னா 20% தான் கான்சிடர் பண்ணுது. பிகாஸ் ஹெட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால இந்த டிஸ்டல் ஃபெமோரல் ஃபைசஸ் ஹெட்டு தான் முக்கியம் பிக்ல. அந்த மாதிரி டிஸ்டல் ஃபெமோரல் ஃபைசஸ்ன்னு சொல்லக்கூடியது ஃபீமர் ஃபைசஸ் வந்து grows at the rate of 10 mm per year. ஒரு இயருக்கு 10 millimeter அளவுக்கு வேகத்தில் இந்த டிஸ்டல் ஃபெமோரல் ஃபைசஸ் வந்து க்ரோ ஆகுது and contributes to 70% of the femoral growth or 54% of the lower limb growthக்கு வந்து femoral growth இல்லை lower limb growthக்கு 70% இல்லை 50% lower limb growthக்கு இந்த femoral ஃபைசஸ் டிஸ்டல் femoral ஃபைசஸ் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணது. முட்டிக்கிட்ட தான் நிறையா க்ரோத் இருக்குது. அதே மாதிரி
tibial fasciitis வந்து grows at the rate of 6 mm per year growth ஆகுது and contributes to 60% of tibial growth. அது மட்டும் இல்லாமல் அது எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா ப்ராக்சிமல் டிபிஎல் ஃபைசிஸ்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தோன்னா டிபியோட ப்ராக்சிமலாக இருக்கக்கூடியது 6 mm per இயருக்கு க்ரோத் ஆகுது அண்ட் கான்ட்ரிபியூட் 60% ஆஃப் டிபிஎல் க்ரோத்துக்கு இதான் கான்ட்ரிபியூட் பண்ணுது ஆர் 46% ஆஃப் த லிம்பு க்ரோத்துக்கு இதான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. 60% ஆஃப் த டிபிஎல் க்ரோத்துக்கு இதான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதான் 46% ஆஃப் த லிம்பு க்ரோத்துக்கு இதான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. and contributes to 60% of the tibial growth க்கு இதான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. growth of 6 mm per year and contributes to 60% of the tibial growth க்கு இதான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. இல்லை 46% of the limb growth க்கு இதான் கான்ட்ரிபியூட். distal tibial fasciitis சொல்லக்கூடியது வந்து 5 mm per year வந்து growth இருக்கு. அதே மாதிரி இந்த growth stops at 14 to 15 yearsல இந்த growth வந்து மோஸ்ட்டாக நின்றுது கேர்ள்ஸில். growth ceases stops at 14 to 15 years in girls and 16 to 17 years for boys. பாய்ஸ்க்கு 14-17 வயசில் வந்து நின்றுது க்ரோத்து. அதே மாதிரி கேர்ள்ஸ் வந்து 14-15 வயசில் மோஸ்ட்டாக ஏஜ் அட்டன் பண்ணும்போது கேர்ள்ஸ்க்கு நின்றும். அதே பாய்ஸ்க்கும் அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுற டைம் லைக் 12 படிக்கும்போது கேர்ள்ஸ் வந்து 10th, பாய்ஸ் 12, 16 to 17 இயர்ஸில் பாய்ஸ்க்கு நின்றும். இப்போது இதோட கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோன்னா they have been classified for clinical purposes as follows. இதோட கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோன்னா they have been classified for clinical purposes as follows. they have been classified for clinical purposes as follows. clinical purposes வந்து கீழ்கண்டவாறு நம்ம வந்து அதை கிளாஸிஃபை பண்ணலாம். they have been classified for clinical purposes as follows. they have been classified for clinical purposes as follows. clinical purposes கீழ்கண்டவாறு நம்ம அதை கிளாஸிஃபை பண்ண கிளாஸிஃபிகேஷன். terminal deficiencies சொல்லக்கூடியது congenital amputation at elbow, wrist, knee or ankle. கார்னரில் இருக்க டெஃபிஷியன்சிஸ் என்ன, இன்டர்கேலரியாக இருக்க டெஃபிஷியன்சிஸ் என்ன, டெர்மினல் இன்டர்காலரி அல்லது ப்ராக்சிமலாக வரக்கூடியது. கொஞ்சனிட்டலாக ஆம்புடேஷன், கொஞ்சனிட்டலாக பிறக்கும்போதே வந்து ஆம்புடேஷன் எல்போ கிட்டேயோ இல்லை ரெஸ்ட்டுக்கிட்டேயோ, எல்போக்கிட்டேயோ ரெஸ்ட்டுக்கிட்டேயோ இல்லை நீக்கிட்டேயோ ஆங்கிள் கிட்டேயோ டெர்மினல் டெஃபிஷியன்சிஸ் இல்லாமல் ஸ்கெல்டல் போனே இல்லாமல் ஆப்டேட் ஆகி பறக்கும். இன்டர்கேலரி டெஃபிஷியன்சிஸ் மிடில் பார்த்தோன்னா அந்த இன்டர்மீடியட் போர்ஷன் ஆஃப் த லிம்ப் வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும். ஈச் ஆஃப் த அபவ் deficiency is further subdivided into இந்த above deficiencies இந்த ஒரு குறிப்பிட்ட மேலே சொல்லப்பட்ட each of the above deficiency வந்து further subdivided into transverse or longitudinal axial deficiencies நம்ம further divide பண்ணுறோம்.
is further divided into intermediate portion of the upper division is further into is further subdivided into transverse இருக்கலாம் or longitudinal சொல்லக்கூடிய axial deficiencies இருக்கலாம். some important examples வந்து or as follows கீழே சொன்னப்பட்ட மாதிரி important examples என்னன்னு பார்க்குறோன்னா or as follows கீழே கொடுக்கப்பட்ட மாதிரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்குறோம். அமீலியா, ஃபோகோமீலியா, ஹெமிமீலியான்னு சொல்லக்கூடியது. அமீலியா என்ன டெர்மினல் டிரான்ஸ்வர்ஸ் டெஃபிஷியன்சி, அமீலியானா என்ன டிரான்ஸ்வர்ஸாக டெர்மினலாக இருக்கக்கூடிய டிரான்ஸ்வர்ஸ் டெஃபிஷியன்சி. த டேர்ம் இண்டிகேட்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் த ஹோல் லிம்மே வந்து இல்லாமல் இருக்கிறது தான் டெர்மினல் டிரான்ஸ்வர்ஸ் டெஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடிய. மொத்தமாக ஹோல் லிம்முமே இல்லாமல் இருக்கும். ஃபோகோமீலியா இன்டர்கேலரி டிரான்ஸ்வர்ஸ் டெஃபிஷியன்சி. ஆப்சன்ஸ் ஆஃப் த ப்ராக்சிமல் ஸோ ப்ராக்சிமல் ஹியூமரஸ், ப்ராக்சிமல் ஃபீமர் அதெல்லாம் என்னன்ட்டு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஹெட் இருக்கிறது தான் வந்து ப்ராக்சிமல் ஃபீமரு. ப்ராக்சிமலாக இருக்கக்கூடியது இதுதான். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராக்சிமல் டிஸ்டலாக இருந்துச்சுன்னா தூரமாக இருக்கிறது. அதே மாதிரி டிபியாக்கு என்னன்னு பார்க்கலாம். ப்ராக்சிமலும் சேம் தான். நம்ம கிட்ட இருக்கிறது ப்ராக்சிமல், தூரமாக இருக்கிறது டிஸ்டல். அதாங்க நம்ம கிட்ட இருக்கிறது எப்படினாலும் ப்ராக்சிமல்ங்க, தூரமாக போக போக டிஸ்டல்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தோன்னா தெளிவாக நமக்கு தெரியும். அது மாதிரி எல்லாத்துலேயும் அதே தான். கிட்டக்க இருக்கிறது ப்ராக்சிமல், தூரமாக இருக்கிறது டிஸ்டல்.
they were the player of the ஸோ இதோட கண்டினியூஷன் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்த்தா அதே மாதிரி தாங்க ப்ராக்சிமலாக இருக்கக்கூடிய ஃபீமரை விட டிஸ்டல் ஃபீமர்னு சொல்லக்கூடிய அங்கே தான் நீ கிட்ட தான். அதே மாதிரி ப்ராக்சிமல் டிபியா கிட்ட தான் நீ கிட்ட தான் லோவர் லிம்பில். அதே மாதிரி அப்பர் லிம்பில் பார்த்தோன்னா ப்ராக்சிமல் ஹியூமர் ஷோல்டர் கிட்டேயும் பிரெஸ்ட் கிட்டேயும் தான். இங்கே வந்து நீ கிட்ட, இங்கே வந்து ஷோல்டர் கிட்டேயும் இது கிட்டேயும். அதே மாதிரி ப்ராக்சிமல் டிஸ்டல் ரேடியஸ், அதே மாதிரி ப்ராக்சிமல் அல்னார் ஹெட்டு தாங்க முக்கியம் பிக்ல. அதே மாதிரி இதில் வந்து ஹெட்டு தான். ஆஸ் ஐ டோல்டு கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு ரீகலெக்ஷன் தான். இப்போ நெக்ஸ்ட் ஃபோக்கம் என்ன இன்டர்கேலரி ட்ரான்ஸ்ஃபர் டெஃபிஷியன்சி, absence of the proximal part of the லிம்புன்னு சொல்லக்கூடியது. ப்ராக்சிமல் பார்ட் ஆஃப் த லிம்புன்னு சொல்லக்கூடியது வந்து ப்ராக்சிமல் பார்ட் ஆஃப் த லிம்புன்னு சொல்லக்கூடியது வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். இன்டர்கேலரி ட்ரான்ஸ்ஃபர் டெஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடியதில் என்னென்னு பார்த்தோம்னா இன்டர்கேலரி ட்ரான்ஸ்ஃபர் டெஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடியதில் வந்து ப்ராக்சிமல் பார்ட் ஆஃப் த லிம்பு வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பார்ட் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். ஹேண்ட் இஸ் ஃபவுண்ட் அட்டாச் டு த டங்க். இது என்ன பார்த்தோம்னா ஹேண்ட் வந்து இஸ் ஃபவுண்ட் அட்டாச் டு த ட்ரங்க். obviously hand proximal part of the limb or the tibia with foot. உங்களுக்கு புரியுதா? நடுவில் இருக்கிறது எல்லாமே காணாமல் போயிடும். இன்டர்கேலரி ட்ரான்ஸ்ஃபர் டெஃபிஷியன்சினா ஆப்சன்ஸ் ஆஃப் த ப்ராக்சிமல் பார்ட் ஆஃப் த லிம்பு வந்து ஆப்சென்ட் ஆகி டிஸ்டல் பார்ட்டு நேராக போய் அந்த பார்ட்டோட அட்டாச் ஆகிடும். அதாவது ஃபுட், த டிபியா வித் ஃபுட் அட்டாச் டு த பெல்விஸ். ஓகேங்களா? நடுவில் வரக்கூடிய ஃபீமரே காணாமல் போயிடும். அதே மாதிரி ஹேண்டு பார்த்தீங்கன்னா நடுவில் ஹியூமரஸ் அதெல்லாம் அந்த ஹியூமரஸ்ஸு, ஃபோர் ஹேண்டு, ஹேண்டு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ட்ரங்கோட அட்டாச் ஆகிடும். இந்த ஆர்ம், ஃபோர் ஆர்ம் அதெல்லாம் ஆப்சென்ட் ஆகி ஹேண்டு நேராக போய் ட்ரங்கோட அட்டாச் ஆகிடும். இதான் ஃபோக்கோமிலியான்னு சொல்லுவாங்க. அமீலியானா ஹோல் லிம்பு ஆப்சென்ட்டாக இருக்கா, ஃபோக்கோமிலியானா நடுவில் இருக்க பார்ட்லாம் ஆப்சென்ட்டாக இருக்காது. ஹெமிமிலியானா லாஞ்சிடியூடல் டெஃபிஷியன்சி, ஆப்சன்ஸ் ஆஃப் ஒன் ஆஃப் த ஃபோர் ஆர்ம் போன்ஸ். ஏதாச்சும் ஒரு ஃபோர் ஆர்ம்ஸ் லைக் அல்னால ரேடியஸில் ஹெமிமீலியா ஏதாச்சும் பார்ஷியலாக ஆப்சென்ட் ஆகிருக்காது. அந்த கரஸ்பாண்டிங் போர்ஷன் ஆஃப் த மெட்டாகார்பல்ஸ் அண்ட் ஆல்சோ அதில் கரஸ்பாண்டிங்காக அது கூட இருக்கக்கூடிய பல்னர்னா லிட்டில் ஃபிங்கர் அதில் இருக்கக்கூடிய இந்த ரேடியஸ்னா தம்பிக்கிட்ட இருக்கிறது அதெல்லாம் ஆப்சென்ட் ஆகிருக்கிறது. மெட்டாகார்பல்ஸ் அண்ட் ஃபிங்கர்ஸ் ஆப்சென்ட் ஆகிருக்கிறது தான் வந்து ஹெமிமீலியா பார்ஷியலாக லாஞ்சிடியூடல் டெஃபிஷியன்சிஸில். ஆப்சென்ஸ் ஆஃப் த ஃபிமிலா அண்ட் த அவுட்டர் டூ ரேஸ் ஆஃப் த ஃபுட். இதில் என்ன சொல்கிறாங்க, ஃபிபுலான்னு சொல்லக்கூடியது காலில் டிபியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபிபுலாவில் வந்து ஒன்று ஃபிபுலா ஆப்சென்ட்டாக இருக்கும், டிபியா ஆப்சென்ட்டாக இருக்காது. ஏன்னா ஃபீபுலாக ரொம்ப ஃபீபுலாக இருக்கனால அது மட்டும் இருந்துச்சுன்னா உடம்பே நிற்காதுங்க. ஸோ டிபியா டெஃபினட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும், பட் ஃபிபுலா ஆப்சென்ட் ஆகி அண்ட் த அவுட்டர் டூ ரேஸ் ஆஃப் த ஃபுட், ஸ்மால் டோ அந்த ரெண்டுமே ஆப்சென்ட் இருக்கும். கன்ஜென்டல் ஆப்சென்ஸ் ஆஃப் த ரேடியஸ். கொஞ்சினிட்டலாக ஆப்சன்ஸ் ஆஃப் த ரேடியஸ் ஆர் ரேடியல் கிளப் ஹேண்ட் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கொஞ்சினிட்டலாக பிறவி குறைபாடாக இருக்கக்கூடிய இந்த ரேடியஸ் கொஞ்சினிட்டலாக
ரேடியஸ் போன் வந்து ஆப்சண்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. கன்ஜினேட்டால ஆப்சன்ஸ் ஆஃப் த ரேடியஸ் இருந்துச்சு அப்படின்னா, இல்லைன்னா ரேடியஸில் ஒரு கிளப் ஹேண்டாக இருந்துச்சு அப்படின்னா, ஆர்சிஹெச்என்ஸ் இருக்க ரேடியல் கிளப் ஹேண்ட் இஸ் அ டைப் ஆஃப் கன்ஜென்டல் ஏன்னா ரேடியஸ் மட்டும் ஆப்சண்ட்டாக இருக்குது. இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஹெமிமீலியா இஸ் அ டைப் ஆஃப் கன்ஜென்டல் ஆப்சன்ஸ் ஆஃப் ரேடியஸ். கன்ஜென்டல் ஆப்சன்ஸ் வந்து ஃபிபுலா அப்படின்னு சொல்லக்கூடியதை பற்றி இப்போ ஹெமிமீலியா பற்றி டீப்பாக பார்க்குறோம். ரேடியல் கிளப் ஹேண்ட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஃபிபுலா கிளப் லெக் அப்படின்னு சொல்லலாம். RCH radial club hand is a type of congenital hemimelia characterized by a partial or total absence of the radius and the thumb. This results in gross radial deviation. Gross radial deviation of the hand and wrist with overgrowth and curvature of the ulnar. Ulnar பார்த்தீங்கன்னா overgrowth-ஆ இருக்கும். அல்னார் பார்த்திங்கன்னா ஓவர் க்ரோத்தாக இருக்கும். அதே மாதிரி அல்னார் சைடில் ஒரு கர்வேச்சரும் நம்மளால் பார்க்க முடியும். அல்னார் சைடு ஓவர் க்ரோத் இருக்கும். அதே மாதிரி அங்கே ஒரு வளைவுன்னு பார்க்க முடியும். மசில்ஸ் ஆன் த ரேடியல் சைடு ஆஃப் த ஃபோராம் ஆர் ஆல்சோ டிஃபெக்டிவ். அதே மாதிரி ரேடியல் சைடு ஆஃப் த ஃபோராமோட ரேடியல் சைடில் இருக்கக்கூடிய மசில்ஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். The muscles on the radial side of the forearm are also defective. This results in gross radial deviation of the hand and wrist with overgrowth and curvature of the ulnar சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன ரிசல்ட் ஆகும்னா வந்து கிராஸாக ரேடியல் சைடு டீவியேஷன் ஆஃப் த ஹேண்ட் இருக்கும். ஹேண்டும் ரேடியல் சைடு டீவியேஷனாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வ்ரிஸ்ட்டும் வந்து ரேடியல் சைடு டீவியேஷனாக இருக்கும். வித் overgrowth and curvature of the ulnar இருக்கும். The muscles on the radial side of the forearm are also defective. ரேடியல் சைடு இருக்க மசில்ஸும் டிஃபெக்டிவாக நம்மளால பார்க்க முடியும். The radial nerve has an anomalous course. anomalous ஏன்னே தெரியாது. ரேடியல் நர்வும் வந்து எப்படி அதோட கோர்ஸ் தான் எந்த சைடில் போகணும் அப்படி இல்லாமல் அனாமலியாக தகுந்த இடம் இல்லாமல் தகாத இடத்துல போயிட்டுருக்கு. கன்ஜென்டல் ஆப்சன்ஸ் வந்து ஃபிபுலா கன்ஜென்டல் ஆப்சன்ட் இருக்கனா என்னென்ன பிரச்சனை இருக்கும். ஃபிபுலா இஸ் த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி fibula is the most frequently absent long bone is the most frequent absent ஆகக்கூடியது. இந்த சிவியர் ஃபார்ம்ஸ் ஆர் சிவியராக என்ன ஃபார்ம்ஸ் இருக்கலாம் ரெண்டு சைடுமே இல்லாமல் இருக்கும். அசோசியேட் வித் ப்ராக்சிமல் ஃபெமரல் டெஃபிஷியன்சி. ஏன்னா ப்ராக்சிமலாக மட்டும் ஃபீமரில் மட்டும் டெஃபிஷியன்ஸாக இல்லாமல் இருக்கலாம். இந்த டெஃபிஷியன்ட்டோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா கம்ப்ளீட் அண்ட் பார்ஷியல் ஆப்சன்ஸ் ஆஃப் த ஃபிபுலா, ஆப்சன்ஸ் ஆஃப் த lateral two rays of the foot, anteromedial bowing of the tibia, antero முன்னாடியும் மீடியலாகவும் டிபியா ஆன்டீரியராகவும் மீடியலாகவும் அப்படியே வளைஞ்சு டிபியா அப்படி இருக்கும். வித் ஷார்ட்னிங் குறுகி போயிருக்கும். அல்னாரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் இருக்கும். பட் டிபியாவில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்னிங் இருந்து குறுகி போயிருக்கும். ஈக்வினோ வால்கஸ் டிஃபார்மிட்டி ஆஃப் த ஃபுட். அதே மாதிரி என்ன இருக்குது, அதே மாதிரி என்னென்னு பார்த்தோம்னா ஈக்னோவால்கஸ் டிஃபார்மிட்டி ஆஃப் த ஃபுட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஈக்னோவால்கஸ்லாம் என்னது, ஒரு மாதிரி வால்கஸாக வளைஞ்சு ஈக்னோவால்கஸ் டிஃபார்மிட்டி ஆஃப் த ஃபுட் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி ஈக்னோவால்கஸ் வளைஞ்சு அந்த ஃபுட்டோட டிஃபார்மிட்டி நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக் அண்ட் ஸ்பைனோட டிஃபார்மிட்டி பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.